Hello மகளே, welcome back to our channel. This is your Kartika. This is your Vishnu. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, இன்னும் 2 நாள்ல கார்த்தியாக்கு பர்த்டே வர போறோம். நான் பிறக்க போறேன். காரணத்தினால் ஏன் நீ வண்டி ரொம்ப தள்ளாடுது உனக்கு? பர்ச்சேஸ் பண்ண போறோம். யா. இன்னைக்கு இப்படி போறேன் பஸ் இப்படி வரும். இன்னைக்கு ஒரு நாள் தானே சுத்தல. பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்னை இருக்க விடாம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறா. நானா நீ என்ன கூப்பிட்ட? சும்மா இருந்த என்ன வேற ஏதாவது சொன்னா சென்சார் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா இருந்த என்ன நோண்டி வா. சரி போ போறோம். ஒன்னால புறப்பு வந்திருக்கேன். இல்ல பரவாயில்ல. சரி ஓகே பெட்டி குடிச்சிட்டு வந்துருமா? சரி நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்த. என்ன பண்ணணும்னு வந்த? உன் Dress ஃபர்ஸ்ட் எடுத்த Dress தைக்க கொடுக்கணும்னு வந்தேன். மை காட். சரியா இல்ல நாளைக்கு போய் நாளைக்கு காலையில நான் போட்டு வந்துறேன். பாத்தீங்களா எல்லாமே நம்மதான் மறந்துட்டோம். சரி நான் மறந்துட்டேன். நான் எடுத்துட்டேன்னு நினைச்சேன். சரி ஓகே போயிட்டு வரட்டும். கைஸ் நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த பிளான் நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியாது. நான் நினைச்ச அமௌண்ட் என் கையில வரல இந்த வாட்டி. அதுதான் மேட்ரு. சரி ஓகே நான் அங்கே இங்கேலாம் கொஞ்சம் புரட்டி எடுத்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னையிலேருந்து 2 நாளில் அவளுக்கு பர்த்டே. நாளைக்கு நைட்டு ஃபன்னாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக அவளை கூப்பிட்டு நிறைய இடங்களில் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு விலாகாக வரும். இந்த விலாக் ஃபஸ்ட்டு வரும். அப்புறமா இதுக்கு அடுத்தடுத்துள்ள விலாகெல்லாம் 2, 3லாம் போடுறேன்னு. ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போடாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும்ல, அதுக்காக அப்படி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ என்னோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா மேடம் ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜூடியோ. இது நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக வரோம்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வந்தோம். ஒரு செருப்பு இன்னைக்கு ஃபுல்லாக உளறிட்டு இருக்கு. ஒரு செருப்பு எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட்டாக ஒரு விஷயம் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் எடுத்திருக்க? செருப்பு. இந்த செருப்பு இன்னைக்கு தேடி கிடைக்கவே இல்லை. இன்னைக்காவது கிடைச்சிருக்கு. பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகேவா? கரெக்டா இருக்கணும். சின்னதா? சின்னது 37 கரெக்டா? என்னடா இது கட்டம் சரியில்லைன்னு. ஆமா 37 எனக்கு சேரவே இல்ல. இல்ல 37 இல்ல. அன்னைக்கு இந்த ராஜா காலத்துல எல்லாம் ஒரு ஷூ போடுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு ஷூ. கரெக்டா இருக்கா? இல்ல என்னடி இது மத்த இது மாதிரி இருக்கு, வல்லம் மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா தண்ணி வந்துனா அப்படி நீ நீந்தே போயிருவியோ. ரவுண்ட் நம்பர் 3 லூஸா? என்னடி 37 சேர மாட்டேங்குது, இப்ப 36 சேர மாட்டேங்குது. 36 சேரல, இப்ப 37 சேரல. அப்போ 38 சேராது உனக்கு, பெருசா இருக்கும். 35 ரொம்ப டைட்டா இருக்கும். மேல இருக்கு. ஆக மொத்தத்துல உனக்கு செருப்பே சேராது. அந்த லிட் இருக்குல்ல, அது டைட்டா இல்ல, அது லூஸா இருக்கு. இது நீ தாராளம் யூஸ் பண்ணலாம். ஏன் தெரியுமா? என்ன பண்ணாலும் அழுக்காகாது. தாராளம் யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கு. எடுக்கறியா? நல்லா ஒன்னு எடுத்திருக்கா. ஓகே ஆனா என்ன எடுத்தோன்றது அப்புறமா சொல்றோம். சரியா? மூஞ்சி காட்டு கொஞ்சம். சரி பாப்போ. ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. கிளிக்க விட மாட்டேன். அப்படிதானே பர்ஸ? சரி வா. பேக் எடுப்போமா? Black பேக்கியா? உன்ட இல்ல Black கலர் பேண்டே இல்ல. Black கலர் எடுப்போம். எங்க இருக்கு இப்போ? நம்ம இதெல்லாம் பேக் தான். நான் இப்போ என்ன எடுக்க காட்ட மாட்டேன். அதான் என்ன எடுக்கன்னு காட்ட மாட்டேன். நான் வந்து தனியா தான் காட்டுவேன். சரி ஓகே. நீ எந்த Dress எடுப்பேன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணு. அதுக்கு பிறகு நமக்கு பாத்துக்கலாம். இத பத்தியா கீழ எப்படி இருக்குது? எனக்கு வேணும் இது. இந்த மாதிரி. ஹாய். ஆனா இந்த மாதிரி எடுத்தா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பேண்ட் வச்சிருந்தேன். ஞாபகம் இருக்கா? நான் வச்சிருந்தேன். இதுல எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒயிட் வேணாம் உனக்கு ஒயிட்டே செட் ஆகாது. சரி ஓகே என்ன ட்ரெஸ் எடுக்கன்றதை அப்புறமா காட்டிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் எடுப்போம். சரியா? கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா என்ன சொல்றது, சைஸ் தான் இல்லை. சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிதானே? சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு.
சூப்பராக இருக்குது. அந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதாக இருக்குல்ல, இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அவளுக்கு சைஸ் இல்லை. கொஞ்சம் கலர் காம்பினேஷனில் கொஞ்சம் பிளான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். என்ன கரெக்டு தானே மேடம்? கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? சரி ஓகே, பேண்டை காட்டிருட்டா? எந்த பேண்டில் எடுத்துருக்கேன்? சரி ஓகே, வாங்க பாப்போம். ட்ரையல் முடிஞ்சது. இனி என்ன லிப்ஸ்டிக்கா? 1 செகண்ட் முடிஞ்சது. பட் அந்த 2 இதில் ஏதாவது ஒரு செட் தான் எனக்கு கிடைக்கும். அது எடுக்கிறனா இல்லை வேறு ஏதாவது எடுக்கிறனா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இனி போட்டு பார்த்தா தான் தெரியும், வெளியே போனால் தான் தெரியும். எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. பட் என்னோட ஹஸ்பண்ட், என் புருஷன், நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஏன்னா எனக்காக நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு சொல்லி வெளியே எனக்காக என்னோட பேக் எல்லாம் தெரிச்சு காவலுக்கு நிற்கிறாங்க. டச்சு ஓகே வாங்க. நான் சொன்னேன்ல உள்ள பாருங்க, டர்ன் பண்ண இந்த பக்கம் டர்ன். பாத்தீங்களா என்னடி சமத்து புருஷன் இல்ல, எங்களை திட்டு சமத்து பாய். ஃபைனலா மேடம் அவங்களுக்கு பிடிச்ச 2 எடுத்துட்டாங்க. அது வேணும், அது அது என்னடி இது? பேண்ட் தான் பாரு, ஓட்ட இருக்கு. இங்க பாரு, கிழிஞ்சு தொங்குது. அது வேற வச்சுக்கலாம், அது நூலு தான். இது வேணுமா? இங்க வந்துருக்கணும். நல்ல வேலை, நான் இப்ப யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்க வரல. பில் பே பண்ணல. இந்த ட்ரெஸ் வாங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட் எனக்கு வாங்கணும், நான் இது வாங்கிட்டா ப்ளீஸ். நான் இந்த கவுண்டர் ஒன்று தெரியாம கூப்பிட்டு வந்துட்டேன். வா போ. பாய் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பாக்குறேன். நான் ட்ரெஸ் எடுக்கலையே, நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இதுல 24ன்னு போட்டிருக்கான், அதனால இந்த டிஷர்ட் எடுக்க போறேன். கேட்டா எனக்கு அப்பதான் எல்லாரும் 24 வயசுன்னு நினைப்பாங்கன்னு சொல்றோம். பார்த்தீங்களா, இன்னொரு ட்ரெண்டு. இங்கிலீஷ் பேப்பரை கட் பண்ணி ட்ரெஸ் தைச்சு போட்டிருக்காங்கப்பா. நம்மளும் தமிழ் பேப்பரை கட் பண்ணி ட்ரெஸ் தைச்சு போட்டா என்ன? many collections are here. So boys and girls வந்து எடுத்துக்கோங்கப்பா. பைசா இருந்தா வாங்க. நல்லா இருக்கா? எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் வந்து லாஸ்ட்ல போய் ஒயிட்ல தான் நிற்கும். ஒயிட் இல்லைன்னா பிளாக், அவ்வளோதான். நைஸ் ஒன். பண்ணா திருப்பி யூஸ் பண்ண மாட்டாராம். என்னத்த சொல்ல. பிளாக் பேகி. என்னடி 1000 ரூபா போட்டிருக்காங்க? நான் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை, வெளியில் எங்கே இதெல்லாம் வந்து ஒரு 1200 ரூபாலாம் கேட்பான். ஆனால் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நினச்சேன்னா, ஆனால் இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ரொம்ப நேரமா என்னோட வாய்ஸை பேக்லேயே கேட்டுட்டு இருக்கனால என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணுவாங்க, எப்போ தொல்லை ஒழிஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்னா ஓகே. ஸோ அதனால தான் என்னோட ஃபேஸை காட்டலான்னு நான் இடையில வந்திருக்கேன். பாருங்க, இப்போ நம்ம செக்ஷன் பார்ப்போம். ஃப்ரீயாக ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு பார்க்குற டைம் இது. பாடி மிஸ்ட் நல்லா தனியாக நின்று உளறிட்டே நின்று ஜஸ்ட் பேருக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடணும். இது எல்லாரும் பண்றதானே. ஹசு பண்றதான் தொலைச்சிட்டு அவன் வந்து என்ன தனியா விட்டுட்டு நிம்மதியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கு. திஸ் பிளடி காய் என்ன தனியா விட்டு இங்க நின்று சிரிக்கிறா. அதுவும் அந்த சிரிப்பு எப்படி இருந்துச்சுன்னா தனியா தொலைஞ்சுது. என்கிட்ட வருதா? இது எங்க இருந்து அடிச்சா? அந்த வயலட் தானே. இதெல்லாம் எங்க அடிச்சா தெரியல. ஆனா நல்லா இருக்கு. 300 தான். சும்மா அடிச்சது. 200 கேர்ள்ஸுக்கும் இருக்கு. ஆனா நான் அதை ட்ரை பண்ணல. இனிதான் நான் போய் ட்ரை பண்ணணும். அங்க போனா நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவேன்னு என்ன அந்த பக்கமே போட்டுருக்கேன். நான் இப்ப போவேன். அனாதையாக கிடக்கு ஒரு கை. என்னன்னே தெரியல. என்னது நீ பாட்டு விளாக் எடுத்துட்டு இருக்கேன்? ஆமா ஆமா, நீ வந்தாதான் விளாக் கொஞ்சம் பெருசாகும். நான் விளாக் எடுத்தா ஃபுல்லா எடுக்க முடியாது. ஆமா, நீ ஒரு 5 நிமிஷம் கூடி போனா ஒரு 5 நிமிஷம் பேசி வைப்பேன். நீ ஒரு 1.5 மணி நேரம் பேசி வைப்ப. அதை கட் பண்ணி நான் ஒரு 15 நிமிஷம் கொண்டு நான் தான் எல்லாத்தையுமே பேசுவேன். எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டி கொடுப்பேன். இப்ப கூட அந்த கை அனாதையா கிடந்துச்சு. அதை கூட நான் காட்டி கொடுப்பேன் அவங்களுக்கு. கை அனாதையா கிடந்துச்சு.
அதை கூட நான் காட்டி கொடுத்தேன். பாருங்க, இதை எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா இதை எடுத்துட்டு வெளியே சுத்துறதுக்கான்னு கேட்கறோம். நல்லா தானே இருக்கும் அந்த இந்த பேண்ட் மஞ்ச காட்டு மைனா அப்படின்னு நீ சுத்தலாம் வெளியே அன்னைக்கு கூட. காத்தோட்டலாம். ஒண்ணு பிளாக் இல்லைன்னா ஒயிட், இது தவிர வேற என்ன தெரியும் உனக்கெல்லாம்? சில்லி காய், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பிளாக்கை தாண்டி எந்த கலர் அடி இருக்கு? நிறைய கலர்ஸ் இருக்கு. பிளாக்கை தாண்டி எந்த கலரும் கிடையாது. விஷ்ணு, பெயிண்ட் அடிக்கும் போது தெரிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷர்ட் இருக்கு, வேணுமா? எடுத்துட்டு வரட்டாங்க. இருக்கு இங்க மட்டும்தான் உலகத்திலே இல்லாத ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் பேப்பர்ல வெட்டி தச்சிருக்காங்க. ரெண்டாவது பெயிண்ட வந்து செதற விட்டு தச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபுட்பால்ல நம்பர் எல்லாம் தூக்கி இங்க யோசிச்சு பாருங்க. இவளுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது நான் எவ்வளவு நீட்டா நின்று ட்ரெஸ் எடுத்து இங்க அப்படி இருக்கு. நீ எடுக்கவும் மாட்டேங்கிற. எனக்கு போர் அடிக்குது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கலெக்ஷன் நல்லா இருக்கா இல்ல எனக்கு கண்ணு தெரியலையான்னு தெரியல. ஜஸ்ட் நீங்களும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்படி என்ன வந்து மென் செக்ஷன்ல தனியா பழம் போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். இந்த கொசுவலை, ஆனா நான் மட்டும் கொசுவலை போடக்கூடாது சொல்லுவேன். அது யானே தெரியல. போட்டு போயிட்டா? ஓகே போடு, கொசுவலை தானே போட்டுருவோம். இது நல்லா இருக்கு. ஐயோ பாய். போச்சு, அது ரிஜெக்டட். ஏன்னா அது வீ நெக்கம். இதுக்காக நம்ம என்ன நெக்கா இது சொல்லி தைக்க முடியும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜட்டி செக்ஷன். வேணுமான்னு கேட்டா வேண்டாம்னு சொல்லுவேன். யாருக்குமே தெரியாது ஜட்டி செக்ஷன் காட்டி கொடுத்துட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? வேணுமான்னு கேட்டாச்சு. என்ன கேட்டாலும் இந்த பிள்ளை வேணான்னே சொல்லுது. இதை பாருங்க, நாவப்பழ கலர்ல ஒரு டிஷர்ட் இருக்கு. எடுத்து யூஸ் பண்ணுன்னு சொன்னா பண்ண மாட்டேங்கிறான். நம்ம என்ன காசு நீ கொடுக்குறியா? அட பாவி, என்கிட்ட இருந்ததெல்லாம் உனக்காக. ரிமைண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஏப்ரல் 10க்கு முன்னாடி நடந்ததை ரிவைண்ட் பண்ணி பாருங்க மக்களே. உங்களுக்கு அப்ப தெரியும் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட பகலான்னு பாத்துக்கோங்க. இப்ப இந்த வருஷம் எனக்காக யாரு கஷ்டப்படுறாங்க? நான் கஷ்டமே பட மாட்டேன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இந்த வாட்டி பர்த்டே எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு. நம்ம லவ்வ கொடுக்கதான் முடியுது இல்ல, நமக்காக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இல்ல. என்னடி எனக்கு மட்டும் எனக்கு புரியல. எல்லாரும் இதுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாரும் ட்ரெஸ் ஷூட் எல்லாரும் எடுத்து போயாச்சு. நாங்க மட்டும் தான் இப்போ வரைக்கும் நின்னுட்டே இருக்கோம். இதுக்கு நானே பரவாயில்ல, உடனே எடுத்துறேன். எனக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. அந்த பட்ஜெட் தான் என்னால எடுக்க முடியும். உனக்குள்ள பட்ஜெட் என்ன? ஒரு 300 இருக்கே. இருக்கு கூட ஒரு 100 200 போடல. உனக்கு என்ன குறைஞ்சா பேரு? என்னோட இதுல என்னத்தையா மைனஸ் பண்ணிக்கோ. கடுக்க நடந்து நாங்க இறுதியா ஒரு இடத்துக்கு வந்து திரும்பவும் கொசுவலையை தேடி வந்திருக்கோம். இன்னும் எல்லாம் ட்ரெஸ் போடுவீங்களா? அவரே கொஞ்ச நேரத்துல இதுல வாங்கி போட்டு பேசாம இதே மாதிரி நான் கீழே எனக்கு பாத்திருக்கேன் குட்டியாட்டு. அது விஷ்ணுட்ட கேட்டிருக்கேன், எனக்கும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே போய் அதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதான். இனிமேல் பேலன்ஸ் ஃபைனலி கொசுவலையை தான் எடுத்துருக்கேன். கொசுவலையை தான் எடுத்துருக்கேன். சொன்ன விஷயம் தெரிஞ்ச விஷயம். சரி, எதையாவது எடுத்தாலும் நல்லாதான் இருக்கு. 500 ரூபா. என்ன நீ எனக்கு மட்டும் 1000 ரூபாய்க்குலாம் ட்ரெஸ்? அது உனக்கு பர்த்டே கேர்ள், பர்த்டேனால உனக்கு எடுத்து வந்தேன். சோ ஸ்வீட். விஷ்ணு, நீ ஹார்ட் காட்டுற வரைக்கும் நான் பண்ணிட்டே இருப்பேன். எல்லாரும் பாரு. நல்ல பிள்ளை. some mirror videos. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு கர்த்தி. அங்க இன்னும் கன்ஃபியூஷன் தீரவே இல்லை. நான் என்ன சொல்றது, எனக்கு வேலை வேற இருக்கு. வாயா பார்த்துட்டே இருப்பான் ட்ரெஸ் எடுக்கிறது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபராக மாறிட்டேன். ஏன்னா நான் வளைச்சி வீடியோலாம் எடுக்கிறேன். இப்போ கண்டிப்பா என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. விஷ்ணு மெண்டல் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்படிதான் இருக்கும். நான் ஒரு டிஷர்ட் என் மைண்ட்ல ரீசெண்டா நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு அது வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். கமெண்டே பண்ணாம இன்ஸ்டால ஸ்டோரி பார்க்க சொல்ல, அடிக்கடி ஸ்டோரி. ஆமா, எங்களோட இன்ஸ்டால ஸ்டோரி எல்லாம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்ல. ஸோ நீங்க கொஞ்சமாவது கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க மொபைல் எடுத்தீங்க, கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்களா, டச் பண்ணுங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான் இல்ல. கைஸ், நான் இப்போ ஒரு டிஷர்ட் போட்டேன், சரியா? வேற லெவல்ல இருக்கு.
பேகிக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு நிமிஷம் பக்கத்துல காட்டுறேன் பாருங்க. செம்மையா இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷர்ட்டு. நான் ரொம்ப நாளாக யோசிச்சேன் இந்த மாதிரி டிஷர்ட் எடுப்போம் அப்படின்ட்டு. சைஸ் வந்து எம்மு தான் எடுத்தேன். என்ன சொல்கிறது, நம்ம பேகி பேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து எம்மு தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. 3x4க்கு அப்புறமா இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செலெக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திகா தான். அவள் தான் வந்து இது நல்லா இருக்கு எடு எடு அப்படின்ட்டு எடுக்க வச்சா. எனக்கு எடுக்கிறதாவே ஐடியா இல்லை, அவள் தான் எடுன்னு சொல்லிட்டு எடுத்தா. ஆனால் நல்லா இருக்கு. இன்னொன்று இருக்கு, ஒரு க்ரீன் ஒன்று இருக்கு, அதையும் லைட்டாக போட்டு காட்டிட்டு எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. சரியா? ஓகே வாங்க. உங்களுக்கு வந்து அந்த பிளாக் போட்டாலே ஒரு தனி கலை வருது. வந்து கட்டையான பிளாக் எடுப்போமான்னு கேட்கும்போது அவன் வந்து ஒரு க்ரீனையும் தந்து தான் விட்டா. நீ எப்போ பார்த்தாலும் பிளாக்கு தான் எடுத்துட்டு இருக்க, நீ வந்து ஒழுங்கா இந்த வாட்டி கொஞ்சம் கலர்லாம் மாற்று அப்படின்னா. சரி ஓகே அப்படின்ட்டு போட்டேன். ரெண்டையும் போட்டு பார்க்கும்போது அவளே சொன்னான் இதோடையும் பிளாக் நல்லா இருக்கு அப்படின்னா. ஸோ நமக்கு எப்பவுமே பிளாக் தான். வந்து க்ரீன் கார்த்திகா பிளாக் எடுக்கும்போது பிளாக்கையும் தந்துட்டு இந்த க்ரீனையும் தந்தா. இது ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா பிளாக்கு தான் நல்லா இருக்கு. சரி ஓகே, இந்த ரைட் அவள்கிட்ட கேட்டுட்டு அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இதோடையும் பிளாக் தான் சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? பிளாக்கோடையும் கிரீன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ எது நல்லா இருக்கு? இல்ல நான் அப்படி சொல்லல. பிளாக் அங்க வச்சு என்ன சொன்னா ரெண்டுமே நல்லா இருக்குன்னு. அது இல்ல, ஃபர்ஸ்ட் நீ செலக்ட் பண்ணும்போது பிளாக் எடுத்துர்க்க, கிரீனே லைட்டா எடு பாப்போம். ஆமா ட்ரையல் பாருங்க. ஆனா பிளாக் சூப்பரா இருக்கு. நான் சொல்றேன் நீ தான் செலக்ட் பண்ண. ஓகே, நமக்கு எப்பவுமே பிளாக் தான் கரெக்டா இருக்கும். வா வா, எது வேணாலும் தாங்கலாம். ஆனா இவங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க வரதை மட்டும் தாங்கவே முடியாது. ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு 1000 கொஸ்டின் இப்ப நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. அதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்கே ஆகும். இங்க பாரு, ஒழுங்கா ஓடி போயிருக்கிறியா? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். இப்படி பண்றேன்ல. நான் ட்ரெஸ் வேண்டாம்ல சொல்லிட்டு இருந்தேன், நீ தானே வேணும் வேணும்னு எடுக்க வச்ச. 1 hour உனக்காக நான் மேல சுத்திருக்கேன். அது அவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்க எத்தனை மணிக்கு உள்ள போனோம் தெரியுமா? 5:30 மணிக்கு. எனக்கு டக்குன்னு முடிஞ்சது. 1 hour யாருக்காச்சு 1 hour ஓடிரு. எனக்கு உள்ள அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நான் 1 hour எடுத்துட்டேன். நான் 1 hour எடுத்துட்டேன். 5:30 மணிக்கு உள்ள போனோம், 8:30 மணிக்கு வெளியே வந்திருக்கோம். ஷாப்பிங்னா அப்படிதான். எல்லாம் பார்த்தா அவங்களே பைசா கொடுத்தானே வாங்குறோம், சும்மா தராங்க இல்ல என்ன. இப்ப புரியுதா? இது ஸ்டுடியோல இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்தோம் செருப்பு பாக்குறதுக்கும், அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும். சரி, எனக்கு செருப்பே வாங்கல தெரியுமா? வாங்கேஷ், இது சின்ன பேக்கா இருக்குன்னு பாக்காதீங்க, உள்ள நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்றத வந்து நாங்க வந்து காட்டுறோம். சரியா? வீட்டுக்கு போயிட்டு வீட்டை போட்டு இல்ல, தனியா தான் கட்டுவேன். தனியா தான் கட்டுவியா? தனி வீடியோ அதுக்கு. தனி? ஓ, அதுக்கு தனி வீடியோ. சரி ஓகே ஓகே சரி ஓகே. அவங்க வந்து அது வந்து தனியா தான் காட்டுவாங்களாம். சின்ன ஒரு வேலை இருக்கு, ஏதாவது சாப்பிட்டுட்டு நேரம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்த கடைக்கு போகணும். இன்னைக்கு போகணும் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு. நீ அடுத்த கடைக்கு போகணுமா? ஓகே. ஃபைனலி நாங்க வந்து சேர்ந்துட்டோம். வேலை எங்கேயுமே சாப்பிட நிக்கல. காரணம் என்னன்னா என்னால முடியல. ஸோ அதனால நான் வீட்டுல வந்து கூட்டிட்டு போறேன், கடை கூட்டு போற சொல்லி கூட்டிட்டு போல ஆர்டர் போட்டு சாப்பிடலாம்னு நினைச்சோம். ஹலோ கைஸ், அவ என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கா அப்படின்றத நான் காட்டுறேன். சரியா? என்ன இல்ல, டோன்ட் டச் மை ட்ரெஸ். ஓகே, அத நான் தனியா வீடியோ போடுறேன். அதுக்காக நான் 10-15 ட்ரெஸ் எடுத்து ஒரு வீடியோ ஃபுல்லா காட்டேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி அவன் 2 ட்ரெஸ் 2 ஜோடி சொல்ற ஏடி 2 ஜோடி ட்ரெஸ் தானே. ஓகே, 2. ஒரு ட்ரெடிஷனல் மாடல் அப்படிதானே? இது நார்மல். ஒரு ட்ரெடிஷனல் மாடல் நார்மல் டே. இது கரெக்டா வந்து மணி 9 மணி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு போறோம்ல. அடிக்கடி எங்க வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்க வந்து எங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு என்னதாவது எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அடிக்கடி ஸ்டோரியில வந்து Q&A கொஸ்டின் ஏதாவது போடுவேன். அப்போ நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்கலாம். இன்ஸ்டாவில் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோ வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். பட் அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி மூஞ்சி வச்சு தான் தரமாட்டாங்க.
கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி. ஏன்னா நாங்களும் நல்ல கண்டென்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். கண்டென்ட் vlog எங்களுக்கு மேல நாங்க என்ன போடுறது எங்களுக்கே தெரியல. உங்ககிட்ட கேட்டா நீங்க கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்றது? உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருக்கும், பிடிச்சத பண்ணுவோம். பாய். இத்துடன் கட். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகா, உங்கள் விஷ்ணு. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் எங்களோட எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். லாஸ்டா இப்பெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்ல சொல்லுவாங்க. நான் பைத்தியமா. ஓகே, பா.